சட்டம் நியூஸ். சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கம் சார்பில் சேலம் தமிழ் சங்கம் அண்ணா நூலகம் முதல் தளத்தில் கருத்தரங்கம், கவியரங்கம், வாழ்த்தரங்கம் ஆகிய முப்பெரும் விழா சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கம் நிறுவனர் தலைவர் கவிஞர் பொன்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்க செயலாளர் கவிஞர் கௌரி சங்கரி அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவிற்கு ஓடெக்ஸ் இளங்கோவன், அன்புவழி அசோகன், ராமன், பொன்னுசாமி, ராஜமாணிக்கம், கவிஞர் வாமுரா ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக பாரதியார் மக்கள் நல்வாழ்வு சங்கம் தலைவர் தேவிகா, செம்மொழி தமிழ் மற்றும் வரலாறு ஆராய்ச்சி அறக்கட்டளை தலைவர் நொச்சிப்பூந்தளிரன், உடுமலை தமிழ் சங்கம் இணை செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக உயிர்மை தமிழ் சங்கம் தலைவர் சேலத்து பாரதி சொல் லரசர், காந்தி காமராஜ் நட்பணி மன்றம் தலைவர் கோவை சுந்தரம், மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மாவட்ட தலைவர் ஆர்.வி. பாபு, தாமுயக்க ச. ஜெயக்குமார், மனமன்றம் அறக்கட்டளை செயலாளர் சுதந்திரராசு, நிறைகோல் தமிழ் சங்கம் தலைவர் முனைவர் இளவரசி முருகவேல், கொங்கனாபுரம் தமிழ் சங்கம் ஜெகநாதன், மக்கள் சிந்தனையாளர்கள் பேரவை தலைவர் ஓ.எஸ். கணேசன், ஏற்காடு தமிழ் சங்கம் தலைவர் ஜெய் ஆனந்த், கொத்தாம்பாட்டி தமிழ் சங்கம் தலைவர் கூத்தரசன், வல்வில் தமிழ் சங்கம் தம்மம்பட்டி தலைவர் செந்தாழை செல்வன், சங்ககிரி முத்தமிழ் சங்கம் தலைவர் பாலசுப்பிரமணியம், எடப்பாடி தமிழ் சங்கம் தலைவர் ராம்குமார், தொன்மை தமிழ் சங்கம் காடையாம்பட்டி பாஸ்கரன், மணமகிழ் முத்தமிழ் மன்றம் செயலாளர் ராமராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த முப்பெரும் விழாவில் கருத்தரங்கத்தை நாமக்கல் தமிழ் சங்கம் செயலாளர் நாராயணமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் மேட்டூர் தமிழ்ச்சங்கம் தலைவர் பாரி சோனா கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறை உதவி பேராசிரியர் செல்லம்மாள், தமிழ் உலக மையம் திருப்பூர் தலைவர் நாதன் ரகுநாதன், அரசு கலைக்கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் முத்துநகை, ஊரக வளர்ச்சித்துறை நாமக்கல் சங்கீதா, தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முனைவர் மீனாட்சி ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து கவியரங்கம் நடைபெற்றது. இந்த கவியரங்கத்திற்கு கலை இலக்கிய பெருமன்றம் ராசிபுரம் தலைவர் நாணக்காடன் தலைமை தாங்கினார். கவியரங்கத்தின் தலைப்பாக தமிழா வழி, தமிழி வழி என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் கவி பாடும் கவிஞர்கள் தாரமங்கலம் ராஜமாணிக்கம், திருவிடைமருதூர் சந்தியா திருஞானம், சேரன் மகாதேவி ஆறுமுகம், கொங்கனாபுரம் பொன்னுசாமி, திருப்பூர் குமாரசாமி, கொல்லப்பட்டி தங்கராசு, புதுக்கோட்டை சகாதேவன், புதுக்கோட்டை ஆவணம் முகமது அஜிபுல்லா, சேலம் நச்செள்ளை, ஏற்காடு சத்தியவாணி, திருப்பூர் நாதன் ரகுநாதன், கொல்லப்பட்டி அமுத கவி, கொல்லப்பட்டி கௌரி சங்கரி, திருப்பூர் பத்ரிநாதன், கடலூர் அன்பழகன், புத்தகரம் சந்தோசி முத்துலட்சுமி, ஓசூர் கவரிசி மகேசு, ஓமலூர் லோகநாயகி, சின்னசேலம் பிரகாஷ், சேலம் வீந்திரன், ஆரணி கோபி கிருஷ்ணா, சென்னை இலக்கிய பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு கவிதை வாசித்தார்கள். இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட கருத்தாளர்கள் கவிஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்கள். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா, வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, செல்வமாய் வந்தவளே மலடி மலடி என்று வையகத்தால் லேசாமல், தாய் என்ற பெருமை தன்னை மனங்குளிர தந்தவளே, தாய் என்ற பெருமை தன்னை மனங்குளிர தந்தவளே, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. காலம் கணிக்கும் முன் கணித மொழி, காலம் கணிக்கும் முன் கணித மொழி, கண்ணால் சுவையாய் இனிக்கும் மொழி, கலப்பு மொழிகளாலே கலப்பு மொழிகளாலே இன்று கலங்குவதேனோ, கலப்பு மொழிகளாலே இன்று கலங்குவதேனோ, களை எடுக்கத்தான் நாம் தயங்குவதேனோ, களை எடுக்கத்தான் நாம் தயங்குவதேனோ, அரிசி பருப்பினில் கலந்திடும் கல்லை அகற்றிய பின்தான் அருந்த சமைக்கின்றோமே, அரிசி பருப்பினில் கலந்திடும் கல்லை அகற்றிய பின்தான் அருந்த சமைக்கின்றோமே, அன்னை தமிழில் அந்நிய மொழியை அறிந்தும் தெரிந்தும் ஏன் ஏற்கின்றோமோ, அன்னை தமிழில் அந்நிய மொழியை அறிந்தும் தெரிந்தும் ஏன் ஏற்கின்றோமோ, கந்தலாடை என்றாலும் கூட கந்தலாடை என்றாலும் கூட கசக்கி வெளுத்து பின்னர் தான் உடுத்துகின்றோமே, கந்தலாடை என்றாலும் கூட கசக்கி வெளுத்து பின்னர் தான் உடுத்துகின்றோமே, கன்னித்தமிழில் கரையென படிந்த பிறமொழியை கன்னித்தமிழில் கரையென படிந்த பிறமொழியை கலித்து கவி படைக்க கவிஞரும் தான் மறந்தோமே, கலித்து கவி படைக்க கவிஞரும் தான் மறந்தோமே,
அழகுக்கு அழகூட்ட அணிகலன்கள் அணிந்திடலாம். அழகுக்கு அழகூட்ட அணிகலன்கள் அணிந்திடலாம். அணிகலன் தான் அழகென்று அழகினை துறந்திடலாமா? அணிகலன் தான் அழகென்று அழகினை துறந்திடலாமா? அன்னைக்கு நிகரென்று ஓமை காட்டிடலாம். அன்னைக்கு நிகரென்று ஊமை காட்டிடலாம். அன்னைக்கு மேலென்று ஊருக்கு உரைத்திடலாமா? அன்னைக்கு மேலென்று ஊருக்கு உரைத்திடலாமா?